இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது காலையில் ஏஞ்சோடனே என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இதுதான் நமக்கு ஒரு பெரிய தலைவலி. பசங்கள்கிட்ட நம்ம இட்லி தோசைன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் குழந்தைங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, ஏம்மா எப்போ பார்த்தாலும் இட்லியா தோசையா அப்படின்ட்டு. வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முதல்ல பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ் அப்பப்போ வந்துகிட்ருக்கோம். ஸோ காலையில் சிம்பிளாக, அதுவும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம நூடுல்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரே ஒரு பேக்கெட் தான் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு சின்ன பேக்கெட் நூடுல்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான 3 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 4 முட்டை. நூடுல்ஸ்க்கு ஒரு கப் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கொதித்த உடனேயும் நூடுல்ஸை கட் பண்ணி அதிலே போட்டுங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை அதிலே ஃபாலோ பண்ணிங்க. உள்ள அந்த மசாலா தேவையில்லை. இப்போ நூடுல்ஸ் குக் ஆகிட்டே இருக்கும். முட்டையை நம்ம இன்னொரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன பேக்கெட் நூடுல்ஸ்க்கு நமக்கு 3லேருந்து 4 முட்டை கட்டாயமாக வேணும். அதை விட கம்மியாக நம்ம சேர்த்தோம்னா உங்களுக்கு அந்த சரியான பதம் உங்களுக்கு வராது. இப்போ நம்ம முட்டையோட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூளோ அல்லது கரம் மசாலா பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். அதாவது பாத்திரம் எந்த மாதிரியாக இருக்கணும், உங்களுக்கு பேனோ அல்லது சட்டி இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும், கொஞ்சம் மொத்தமாக வரும். அதனால் இப்படி உள்ள பாத்திரமாக நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஆலிவ் ஆயில் அல்லது நார்மல் குக்கிங் ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு அதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாமே உங்கள் தேவைக்கு. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கரம் மசாலா தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும். இதில் கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்குனது அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் நம்ம நூடுல்ஸை சேர்க்க போகிறோம். நூடுல்ஸை வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக வரும். ஸோ அந்த நூடுல்ஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலா உங்களுக்கு அந்த மேகி நூடுல்ஸ் பேக்கெட்குள்ளே இருக்கிற மசாலா விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்க்கலாம், இல்லைன்னா அதோட விட்டுடுங்க. ஸோ இப்படி நம்ம நூடுல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டைக்கலவையை இப்படி சுற்றி வர ஊற்றி விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து லைட்டாக சுற்றி வர கொஞ்சமாக எண்ணெய் அதையும் ஊற்றி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டுருங்க. ஸோ இது தூக்கி பாருங்கள், ஓரளவு உள்ளே எல்லாம் குக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும் போது நம்ம அதை திருப்பி போடலாம். இப்போ நீங்கள் திருப்பி போடும்போது அந்த ஸ்பேட்சுலாவை வச்சோ அல்லது கரண்டி வச்சு எடுக்கும்போது சரியாக வராது. அதனால் மூடியை வச்சுட்டு அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு திரும்பவும் எடுத்து போட்டிங்கன்னா அந்த முட்டை உடையாமல் நீட்டாக வரும். திருப்பி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துட்டா சுவையான பர்ஃபெக்டான நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி. இதை நீங்கள் அப்படியே கூட பசங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை பீஸா ஷேப்பில் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் நல்ல சீஸை துருவி போட்டு அதை கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது ஸ்நாக்ஸாவோ ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை பீஸா கட்டர் வச்சு நம்ம 4 பீஸாவோ 8 பீஸாவோ கட் பண்ணிக்கலாம். இது பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.